அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 18th போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 15 மினிட்ஸ் கேண்டில் நம்மளுக்கு ஹையில் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் நம்மளுக்கு ஹை லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை லோ மார்க் பண்ணிக்கிங்க. அப்போ இந்த நம்மளுக்கு இந்த 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு ஹையை பிரேக் பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண சொல்லிடணும். அதேமாரி லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். கீழே போகுமா மேலே போகுமா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 23,632. ஓகேங்களா? 23,632. அப்போ ஓப்பன் எபோ இருக்கிற வச்சு நம்மளுக்கு மார்க்கெட் இங்கிருந்து தான் ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஓப்பனுக்கு கீழே எவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்னா லோ வந்து பார்த்தீங்கன்னா 23,620. இப்போ 620 நம்மளுக்கு இந்த லோ பிரேக் பண்ணாத வச்சும் இந்த லோ டு ஹைலேருந்து தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ரேஞ்ச் கொடுக்க போகிறாங்க. அப்போ இங்கிருந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்கறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்கு. அப்போ மேலே போகிறப்ப நம்மளுக்கு R1 ரெசிஸ்டன்ஸாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 23,600 630 லோ போட்டிருக்காங்க. ஹை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 200 பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட் அவரேஜாக நம்மளுக்கு லோ டு ஹை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்டில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை நம்ம வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனுக்கு எபோ ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ ட்ரெண்ட் லைனுக்கு எபோ இருக்கிற வச்சுமே நம்மளுக்கு மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ எங்கேருந்து ரேஞ்ச் கிரியேட் ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலுக்கு லோக்கு கீழே வரல. இந்த இங்கேருந்து ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ராக் பண்ணியிருந்தா கூட நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு எடுத்திருக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்டர்டே ஹைக்கு எபோ இருக்கிற வச்சுமே நம்மளுக்கு கால் செல்லர் பயந்தா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். அந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கிற வச்சுமே நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் பையிங் ப்ரெஷர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிறப்ப கூட கால் செல்லர் பயப்பில்லை. செகண்ட் டைம் வந்துட்டு கால் சைடு மூவ்மெண்ட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ஒரு மூவ்மெண்ட்டு கிடச்சிருந்தது. இந்த எல்லாமே நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, சென்செக்ஸும் சரி நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு பேட்டர்ன் கொடுத்தாங்க. மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் ஆனால் மேலே போகலை. ஒரு பேட்டர்ன் வந்து கிளியராக நம்மளுக்கு நெக்கை பிரேக் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு எந்த மாதிரி ஒரு கேப் டவுன் இது மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இது இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.